கடந்த 4, 5 வருடங்களாக தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து விளையாட்டுத் துறையில் சாதித்த இளைஞர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன், அதாவது அவங்கள வெற்றிக்கான ஒரு ஒரு ஈவெண்ட் தான் இன்றைக்கி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அண்ணா அவர்கள் வந்திருந்தாங்க. கடந்த சில வருடங்களாக விளையாட்டுத்துறையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளவு புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இதெல்லாமே வந்து விளையாட்டுத்துறைக்காக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நான் வந்து பர்டிகுலராக சின்ன வயசில் ஒரு டென்னிஸ் பிளேயர். என்னால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து அந்த குடும்ப சூழ்நிலையினால் இதனால் நம்மளால் அடுத்த கட்டம் போக முடியல. பட் இப்போ இருக்கிற அந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிற மாணவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் அப்படின்ற ஒரு கஷ்டம் வரும்போது எப்படி வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட கேரம் சாம்பியனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி அளவுக்கு வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்து வரும் விளையாட்டுத்துறை விளையாட்டு மாணவர்கள் எல்லாமே வந்து ஒரு உந்துதலாக வந்து விளையாட்டுத்துறையில் வந்து வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்காலம் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. குறிப்பாக என்னைய இந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்த தமிழக அரசுக்கு வந்து என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள்.